உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நர்மதா புதுசாக இப்போ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை விஜய் கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி காவேரி யோசிச்சுட்டு அதை சொல்லாமலே போயிடுறாங்க. ஆனாலும் விஜய்க்கு பார்க்கும்போது தெரியுது காவேரி ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்கா. கேட்டால் மட்டும் சொல்லவா போகிறா, அதுக்கு நம்ம கேட்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு பொம்பளை பிள்ளையோட விஷயம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க 4 பேர் பார்த்துட்டு 4 விதமாக பேசுனாங்கன்னா பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சாரதாமா இந்த இடத்துல ரொம்பவும் உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் வீட்டுக்கு நானும் வரமாட்டேன், நீங்களும் வராதிங்க அப்படின்னு சொன்ன விஜய் இப்போது வீட்டு வாசலில் நின்றுட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்தோன்னே சாரதாமாக்கு விஜயை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப அழுக வந்துடுது. ஏன்னா வீட்டில் இப்போ நிவனும் இல்லை. அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஆண் துணை யாருமே இல்லாத வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா இப்போ விஜய் மாப்பிள்ளையும் இப்படி சொல்லிட்டாப்லையே அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தாலும் இப்போ விஜயை பார்த்த உடனே ரொம்பவுமே அவங்க கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்தோன்னே விஜய்க்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ அத்தை, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உள்ளே வந்துடுறாரு. கங்காவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்த்த நர்மதா ஒரு மாதிரி அவங்களும் அழுக ஆரம்பிக்கும். என்னதான் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, இப்போ காலையில் காவேரி என்கிட்ட என்னமோ சொல்கிறதுக்கு வந்தா, ஆனால் அதை சொல்லாமல் கூட யோசிச்சுட்டு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை தான், அவகிட்ட கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு ஒருவேளை சொல்லலைன்னா என்ன பண்ணுறது, சொல்கிறதா இருந்தால் அவளே சொல்லியிருப்பாளேன்னு யோசிச்சுட்டு தான் இப்போ நான் ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்தேன். என்ன நடக்குது, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னோன்னு இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னத்தை சொல்கிறது தம்பி, இவளை படிக்கணும்னு காலேஜுக்கு அனுப்பி வச்சா என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா தெரியுமா, என்னை இழுத்து தெருவில் விட்டா தம்பி, அவமானப்பட்டு நிற்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. அவமானப்பட்டு நிற்கிறீங்களா, என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே கங்கா டக்குன்னு, மாமா ஏமா இப்படிலாம் சொல்லி விஜயை வேற பயமுறுத்துற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், இவ காலேஜுக்கு அங்கே போனப்போ நார்மலாக தான் பேசி பழகியிருக்கா. அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவனோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னோடனே இவ விலகிட்டாலாம். இப்போது காலேஜில் இருந்த வரைக்குமே அவன் பேச சொல்லி ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கு. இவ பேசலையாம். பத்தாததுக்கு இவன் அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறான்னு அவங்க அப்பா காலேஜுக்கு வந்தப்பே வேற சொல்லிட்டா போல இருக்கு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் அவங்க அப்பாவும் வார்ன் பண்ணிட்டு அடிச்சிருப்பார் போல. அந்த கோவத்தில் இப்போ அவள் வீட்டுக்கு வந்தோடனே இங்கே இவளை ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். பத்தாததுக்கு இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கே இவளை பற்றி அசிங்கமாக நம்மக்கிட்டே சொல்கிறேன்னு வேற சொல்லியிருக்கானா. அதனால இவ பயந்துட்டு அழுதுட்டு 2 நாளாக இப்படி தான் இருக்கா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்கா சொல்கிறாங்க. என்ன நர்மதா இதெல்லாம் அப்படின்னோடனே, மாமா சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ணலை மாமா, நார்மலாக ஒரு பொண்ணு என்ன லிமிட்டோட ஒரு பையன்கிட்ட பழகணுமோ அந்த மாதிரி தான் மாமா நான் பழகினேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்போ அவன் பழகுனது என்கிட்ட எந்த தப்பாகவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன். போக போக எனக்கே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானே அவாய்ட் பண்ணிட்டேன் மாமா. ஆனால் 2 நாளாக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் மாமா. வீட்டுக்கு நான் உன்னை பற்றி அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன்லாம் சொல்கிறான் மாமா அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பாரு நர்மதா, உன் சைடில் எந்த தப்பும் இல்லை, நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இதில் இறங்கலாமா அப்படிங்கிறாரு. மாமா சத்தியமாக சொல்கிறேன் மாமா, நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை மாமா, நான் அவன்கிட்ட பேசுறது கூட இல்லை. ஆனால் அவன் தப்பாக சொல்லி வீட்டில் என்னை அசிங்கப்படுத்துவேங்கிற மாதிரி சொல்கிறான் மாமா அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க, அவன் அசிங்கப்படுத்துறேன்னு தானே சொன்னான். அப்படி சொன்னால் உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் யார், உன் அம்மா உன் அக்கா இவங்க தானே இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன், நாங்கள் அதெல்லாம் சொன்னால் நம்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அப்படி இல்லை, அவன் என்ன சொல்ல போகிறான்னு கூட எனக்கு தெரியல, அதான் மாமா பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஆமாம் எத்தனை மணிக்கு அவன் வருவானா அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன், போயிட்டு நான் பாப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அழுதுகிட்டே நிற்கவும், இங்கே பாருங்க நான் இப்போவே எல்லாருக்கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன், அவன் வரும்போது யாருமே இது மாதிரி முகத்தை உம்முன்னெலாம் வச்சுட்டு இருக்காதீங்க, ரொம்ப கேஷுவலாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும், அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாதத்த அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னோடனே, அப்புறம் நானும் சாயந்தரம் வருவேன், அப்போது காவேரிக்கிட்டே சொல்லிடுங்க, இந்த வீட்டில் நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கணும், நான் உங்களை என்னென்னலாம் செய்ய சொல்கிறேனோ அந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போது சாரதாமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னம்மா விஜய் தான் இவ்வளோ சொல்லிட்டு போயிருக்காருல, அப்புறம் என்ன நீ இன்னும் இப்படியே இருக்க அப்படிங்கிறாங்க. கங்கா கேட்ட உடனே, இல்லடி அதுக்கு இல்லை, விஜய் தம்பி அப்படி செஞ்சிடும், ஆனால் இந்த காவேரி என்ன பண்ண போகிறாளோ தெரிலையடி, அவள் வேற காலையில் தாம் தூம்னு குதிச்சுட்டு போனாலே அப்படிங்கிறாங்க. விடுமா, அவள் வந்தோடனே அவகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லடி, விஜய் தம்பியை காலையில் பார்த்துட்டு சொல்லலாமா வேணாமான்னு வேற யோசிச்சிருக்கா, இதை ஏன் நீங்கள் போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு வேற என்கிட்ட சண்டை போட போராடி அப்படிங்கிறாங்க. விஜய் தானே இப்போ வீட்டுக்கு கேட்டார், அதனால தானே சொல்லியிருக்கோம், நீ எதுக்கடி போய் பார்த்த, அதனால தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வந்தாருங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாமா, இப்போ நமக்கு இந்த பிரச்சனையை தான் சால்வ் பண்ணணும், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாமா கிட்டேயும் சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே பார்த்தா பாப்பா கூப்பிடுறதுக்கு விஜய் வராரு. அப்போவுமே காவேரி ஒரு மாதிரி டல்லாகவே ஒரு யோசனையிலே வரும்போது விஜய் அப்படியே
பார்க்குறாரு. இப்போவாது இவ சொல்கிறாளான்னு பார்க்கலாம் வாயை திறந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போ கூட காவேரி யோசிச்சுட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பரவாயில்ல நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே விஜய்க்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா இவளுக்கு, வாயை திறந்து சொன்னா என்னமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வாடாமோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக வீட்டில் விட்டுட்டு சரிடாமோ சமத்தை சாப்பிட்டுட்டு வீட்டில் தாத்தா கூட இருங்க, ஒழுங்காக ஹோம்ஒர்க்லாம் எழுதுங்க, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது போனோன்னே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா சாரதா பாட்டி வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ பாப்பாவை பார்த்தோன்னே இல்லைடாமோ அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் தான் அன்றைக்கே சொன்னல அடிக்கடி அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காவேரி மிஸ் கூட தானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, சாரதா பாட்டி கிட்ட கூட வா, அங்கே யாழினி இருக்கால அப்படிங்கிறா பாப்பா. சரிடா நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஸோ காவேரி வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி டல்லாகவே உள்ளே வந்துட்டு டைம் ஆயிடுச்சுல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்துடுவான்ல, வரட்டும் அவனை அப்படிங்கிறாங்க. உடனே கங்கா பார்த்துட்டு காவேரி கொஞ்சம் அவசரப்படாதடி, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அவன் வந்து அசிங்கமாக நம்ம நர்மதாவை பற்றி சொல்லுவான், அவன்கிட்ட என்ன பொறுமையாக டீல் பண்ணுறது, எனக்கு காலையிலேருந்து இதே ஒரு யோசனையாகவே இருந்தது தெரியுமா, கிளாஸில் எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படிங்கிறாங்க. அப்போ சாரதாம்மா பார்த்துட்டு இங்கே பாருடி காவேரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், காலையில் நீ விஜய் தம்பியை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு ஆமாம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்தவ நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே, அந்த தம்பியை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு ஏன்டி சொல்லாமல் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்கிற, நான் சொல்லலாமான்னு தான் பார்த்தேன், ஹெல்ப்னு கேட்டால் அவர் இல்லைன்னுலாம் சொல்லாமல் செய்வார் தான், ஆனாலும் ஒரு மாதிரி யோசனையாக இருந்துச்சுமா, ஏற்கனவே வர என்கிட்ட அவர் சரியாக பேசுறதில்ல, அதனால தான் நான் யோசிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது தாண்டி அந்த தம்பி நீ போய் யோசிச்சதுக்கே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அந்த தம்பி நேரம் இங்கேயே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா என்ன சொன்னார் அப்படின்னோடனே இப்போ விஜய் சொன்ன விஷயத்தையும் காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. காவேரியும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடி யோசிச்சுட்டு இருக்க, இப்படி தான் நம்ம பண்ணணும் வேறு வழி இல்லை அப்படின்னு கங்கா சொன்ன உடனே சரிக்கா அப்படின்னுறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜயும் வராரு. வந்த உடனே காவேரி அப்படியே பார்த்துட்டு விஜயும் காவேரியை பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சாரி சார், காலையில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன், ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, நீங்கள் ஒருவேளை பழைய மாதிரி என்னை திட்டிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க. இதுதான் மிஸ் உங்களோட பிரச்சனையே, நீங்களா ஒன்று நினச்சிக்குவீங்க, அது அப்படி தான் நானும் நீங்களாவே டிசைட் பண்ணிக்குவீங்க, அப்படியே இருந்தால் என்ன தான் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னத்த எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறாரு. எல்லாம் கரெக்டாக தான் தம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வெளியில் காலிங் பெல் அடிக்குது. அப்போது நர்மதாக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. விஜய் பார்க்குறாரு. நர்மதா என்ன நான் காலையிலே சொன்னேனா இல்லையா இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு, அவனுக்கு முன்னாடி நீ போல்டாக நிற்கணும், எதுக்கு இப்போ நீ இப்போ டென்ஷன் ஆகுற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கும்போது சரி போய் யாருன்னு பாரு அப்படின்னோடனே நர்மதாவே போய் பார்த்தோன்னே அந்த பையன் வெளியில் நிற்கிறான். பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அந்த பையன் ரொம்பவுமே திமிரா நக்கலாக உள்ளே வந்துட்டு என்ன நர்மதா நான் சொன்ன மாதிரி உன் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தியா, எங்கே உன் வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்துட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு யாரடி நர்மதா இது அப்படிங்கிறாங்க. தெரியாத மாதிரியே சாரதாம்மா என் ஃப்ரெண்டு தாம்மா அப்படின்னோடனே வாங்க தம்பி அப்படின்னோடனே உள்ளே வராங்க. வந்தோடனே உட்காருங்க தம்பி அப்படின்ட்டு கேஷுவலாகவே எல்லாருமே பேசிட்டு எங்கேருந்து வரீங்க நீங்கள், எப்படி நீங்கள் நர்மதாவுக்கு பழக்கம், கிளாஸில் பொண்ணாக படிக்கிறீங்களா அப்படின்னு தெரியாத மாதிரியே பேசும்போது இப்போ வந்து இந்த பையன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என் கூட அப்படி பழகுனா இப்படி பழகுனா, இங்கே வந்தா அங்கே வந்தா, இப்போ வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா அப்படிலாம் சொல்லும்போது விஜயுமே அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியா நர்மதா நீ இப்படிலாம் பண்ணியா, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியவே இல்லையே அப்படிங்கும்போது சார் இவளை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும், 1 நம்பர் ஃப்ராடு, என்கிட்ட என்னென்னலாம் சொல்லி மயக்கினா தெரியுமா, என்கிட்ட அவ்வளோ பணம் வாங்கியிருக்கா, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணான்னு கேளுங்க, என்கிட்ட காசு வாங்குற வரைக்கும் அவள் ரொம்ப நல்லா இருந்தா, இப்போது என்கிட்ட இப்போ என்ன பிடிக்கலன்னு தெரியல, வேற ஒரு பணக்கார பையனை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பேசும்போது இந்த இடத்துல யாருமே டென்ஷனே காட்டாமல் இருக்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி ஒரு இடத்துல சப்புன்னு போயிடுது. என்னடா நம்ம எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம், யாருமே எதுவுமே ஒரு மாதிரி இது பண்ணவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு விஜய் எந்திரிச்சிட்டு சரி ஓகே அத்தா எனக்கு டைம் ஆகுது இருங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் இருங்க அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. இவங்களும் எதுவுமே அலட்சியப்படுத்திக்காமல் போயிட்டு சாரதாமா வீட்டில் செஞ்ச பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம் காஃபி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, உங்கள் பொண்ணு இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா உங்கள் பொண்ணை மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரி இது அதெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் என்னடானா எனக்கு என்னன்னு எழுந்து போகிறாரு, நீங்களாம் எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது விஜய் ரூம்ல இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது ஒரு போலீஸ் ட்ரெஸ்ல அவர் வெளியில் வராரு. அதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருது. வந்துட்டு வேகமாக சாரிப்பா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எனக்கு டியூட்டிக்கு கிளம்பணும், நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தில்ல கண்டினியூ பண்ண உட்காந்து கேட்போம், அதான் எனக்கும் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் இப்படி உட்கார்ந்தோடனே அந்த பையனுக்கு ஆடி போயிடுது. அடடா ஒரு போலீஸா நம்ம பாட்டுக்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நர்மதா இவர் யாரு அப்படின்னோடனே அவர் எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொன்ன உடனே நர்மதா இதெல்லாம் நீ சொல்லலையா, ஃபேமிலி பற்றிலாம் நீ சொல்லவே இல்லையா, என்ன நர்மதா இவ்வளோ க்ளோஸாக நீ பழகியிருக்க அவர்கிட்ட
கிட்ட எக்கச்சக்கமாக காசெல்லாம் வேற வாங்கியிருக்கியான், வீட்டில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னா நீ சொல்லவே இல்லையா அந்த தம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்ட உடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி டர் ஆக ஆரம்பிக்குது. நேராக போயிட்டு பக்கத்தில் போயிட்டு, அப்புறம்ப்பா நான் அப்படியே டியூட்டிக்கு தான் போகிறேன், வரியா அப்படியே போகிற வழியில் பேசிட்டு உன்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சார் சார் என்ன சார், நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நிறுத்துடா, நீ யார் என்னலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி நீ என் வீட்டில் வந்து சொல்லிட்டு இருப்ப, இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு எங்கள் பொண்ணை நாங்கள் திட்டுவோம்னு நினச்சிட்டு இருக்கியா? நாங்கள் வளர்த்த வளர்ப்பு எங்கள் பொண்ணு எப்படி இருப்பான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன மாதிரி ஆளுங்கிறத இதோ உங்கள் அப்பாவே காலேஜில் வச்சு எல்லோரும் முன்னாடி ஒன்று அடிச்சிருக்காருல, அதை விட பெருசாக ஒன்று வேணுமா என்ன? உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படிங்கனோடனே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி அத்தா நீங்களாம் வேலையை பாருங்கள், நான் அப்படியே ஸ்டேஷனுக்கு தானே போகிறேன், அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோளில் கையை போடும்போது அந்த பையனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. சார் 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 ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னோடனே, என்ன விட்டுருங்க சார், இவ்வளோ நேரமாக நீ வந்து கதையாக சொல்லிட்டு இருக்கப்போ நாங்கள் பொறுமையாக கேட்டோம்ல, வா அப்படியே பேசிட்டே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்றாரு. டக்குன்னு அந்த பையன் காலில் விழுந்துடுறான். சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு. என்னடா அப்படியே நாங்கள் எல்லாருமே நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு அப்படியே எங்கள் வீட்டு பொண்ணு அப்படியே ஏதாவது பண்ணிடுவோன்னு நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. சார் சார் என்ன சார், எனக்கு நர்மதாவை ரொம்ப பிடிக்கும் சார், நல்லா நான் பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டா சார் அப்படின்றாங்க. பேசுகிறத நிறுத்திட்டானா எதனால் பேசுகிற? உன் கேரக்டர் தெரிஞ்சு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நிறுத்தியிருக்கா, அதனால் உனக்கு பிடிச்சதெல்லாம் அவள் பண்ணணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? வா அந்த சட்டத்தை பற்றிலாம் நம்ம ஸ்டேஷனில் போயிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் நான் நர்மதா இருக்க சைடு கூட வரமாட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னோடனே இப்போ அப்படியே காவேரி வேகமாக போயிட்டு பளிச்சுன்னு ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. அப்போ அப்படியே விஜய்க்கு பார்த்தோன்னா, வா வா காவேரி, இப்போ தானே உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பழைய காவேரி அப்போ தான் நீ வெளியே வர அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே சிரிக்கிறாரு. அப்போ போயிட்டு வேகமாக, ஏண்டா எவ்வளோ திமிர் இருந்தால் நீ வந்து என் தங்கச்சியை பற்றி எங்கள் வீட்டிலே வந்து சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி போய் அடிக்க ஆரம்பித்தோன்னே கங்காவும் சேர்ந்து ஒரு அறை விட்டுறாங்க. அப்போ டக்குன்னு விஜயுமே போயிட்டு, சரி சரி அடிக்காதீங்க, நான் தான் ஒரு இருக்கேன்ல, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுக்கிறேன் விடுங்க அப்படின்னோடனே, சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், இனிமேல் நான் இந்த சைடே வரமாட்டேன் சார் அப்படின்னோடனே, எப்படி என் பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு உன்னோட பணத்தெல்லாம் வாங்கிட்டான்னு சொன்னியே, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கா அப்படி சொல்லு, நான் லிஸ்ட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, சார் சார் ப்ளீஸ் சார், நர்மதா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை சார், என்கிட்ட இருந்து சும்மா நாங்கள் நார்மலாக தான் சார் பேசிகிட்டு இருந்தோம், அவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, திடீர்னு என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாளா, அதனால தான் சார் அப்படின்னோடனே, இப்போ கூப்பிட்டு பக்கத்தில் இங்கே வாடா அப்படின்னோடனே பயந்துட்டு அவன் வர மாட்டேங்கிறான். அடிக்க மாட்டேங்க வா அப்படின்னோடனே பக்கத்தில் போய் பயந்துட்டே நிற்கிறான். இங்கே பாரு, ஒரு பொண்ணை உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்க பார்க்கணும், அதை விட்டுட்டு அவளை போட்டு நீ இந்த மிரட்டி டார்ச்சர் பண்ணினா எப்படிடா ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ணுவா, உன்கிட்ட பேசுவா, ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்போது காவேரி அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இப்படிலாம் விஜய் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணுற அப்படின்னா அவளுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவ அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்குள்ளே வரணும், அப்போ தான் அவள் எல்லாத்தையும் துணிஞ்சு உனக்காக செய்வா, அதை விட்டுட்டு அவளையே நீ மிரட்டுற, பத்தாததுக்கு வீட்டில் வந்து வேற சொல்லுவேன்னு சொல்லியிருக்க, என்னடா அது உனக்கு ஏதாவது தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது இப்போ காவேரி அப்படியே ஆச்சரியமாக விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.